நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட வந்து ப்ரோ என்னதான் உங்ககிட்ட காசு இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷத்தை வாங்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. அது ஒரு சுத்த பொய். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட ஒரு பைக்கை உங்க சேலரியில வாங்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? உங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில உங்க அம்மாவுக்கு ஆசையா ஒரு சாரி வாங்கி தரும்போது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? உங்களுக்காக 25 வருஷம் கஷ்டப்பட்ட உங்க அப்பாவை நீங்க சம்பாரிச்சு வாங்கின கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இது எல்லாமே பணத்தினாலதான். சோ உங்களுக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஆனா நிம்மதி, நீங்க என்னதான் ஒரு BMW கார்ல போனாலும் உங்க ஒய்ஃப் கூட சண்டை போட்டுட்டு போனீங்க அப்படின்னா அங்க நிம்மதி இருக்குமா? நீங்க என்னதான் ஒரு காஸ்ட்லியான பெட்ல படுத்து தூங்கினாலும் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா அங்க நிம்மதி இருக்குமா? நீங்க என்னதான் உங்க பார்ட்னருக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுத்தாலும் அவங்க உங்களை சீட் பண்ணிட்டா அங்க நிம்மதி இருக்குமா? இதெல்லாம் பணத்தை வச்சு வாங்க முடியாது. நிம்மதி எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கும்போது, நீங்க உங்க கூட இருக்கவங்கள ஜென்யூனா கேர் பண்ணும்போது, நீங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அண்ட் மற்றவங்களையும் மதிக்கும் போது தான் கிடைக்கும். ஸோ மணி இஸ் இம்பார்ட்டன்ட், மணி பிரிங்ஸ் ஹாப்பினஸ், பட் நிம்மதி இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஆக்ஷன்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சந்தோஷம் அப்படின்றது நீங்க வாங்கக்கூடியது, பட் நிம்மதி அப்படின்றது நீங்க சம்பாதிக்க வேண்டியது. ஸோ பணத்தை சம்பாதிக்கிறதோட சேர்த்து சில நல்ல நல்ல மனுஷங்களோட உண்மையான அன்பையும் சம்பாரிச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்.